the third vessel is poured out. மூன்றாவது கலசம் ஊற்றப்பட்ட பிறகு From verses 5 to 7 there is an interval. 5 முதல் 7 வரைக்குமாக ஒரு இடைவெளி. God is very wonderful. ஆண்டவர் அதிசயமானவர். He doesn't want you to think that he is so horrible. அவர் மிகவும் கொடூரமானவர் என்று நீங்கள் எண்ணிவிடக் கூடாது என்பதிலே உஷாராக இருக்கிறார். I'm sure that people that are reading this will think, well, God is turning water into blood. What kind of thing is this? இதை வாசிக்கிற மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஓ, ஆண்டவர் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறார், எவ்வளவு கொடியவர் என்று எண்ணக்கூடும். So there is an interval given. ஆகவே ஒரு இடைவெளி கொடுக்கப்படுகிறது. And in that interval the angels begin to speak forth and say that God's judgments are just. இந்த இடைவெளியிலே தேவதூதன் சொல்ல ஆரம்பிக்கிறார், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவைகள். He is right in doing that. செய்வதிலே அவன் நியாயமாகத்தான் He is செய்கிறார். clearing up every doubt about the character of God that will rise upon the mind of the people. மக்களுடைய மனதிலே தேவனுடைய குணத்தை குறித்து எழும்பக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்துவிட்டு காரியங்களை God நடப்பிக்கிறார். is always good. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர். The angel says, you are right, O God. தேவதூதன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் நியாயமானவர். You have judged correctly. நீ சரியாக நியாயம் தீர்த்தீர். Why did he turn the water into blood? ஏன் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்? Because they killed the blood of the saints. காரணம் They பரிசுத்தவான் killed the saints and shed their blood. காரணம் பரிசுத்தவான்களை கொன்றார்கள், அவர்கள் இரத்தங்களை சிந்தினார்கள். And God is now giving the punishment for their acts. இப்பொழுது அவர்கள் செயலுக்கேற்ற தண்டனையை ஆண்டவர் அங்கே அளிக்கிறார். Every act of man will bring God's judgment upon him. மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை அவன் மீது கொண்டு God வரும். is righteous. ஆண்டவர் நீதி உள்ளவர். He cannot go without punishing sin. பாவத்தை தண்டிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. So for those who shed innocent blood, God is now giving them blood to drink. ஆகவே குற்றமற்ற இரத்தத்தை சிந்தினார்களே மக்கள், அவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுது இரத்தத்தையே குடிக்க கொடுக்கிறார். God's judgment is right and righteous. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவைகள், சரியானவைகள். After taking a little while to assure us of God's mercy and grace and righteous judgments, தேவனுடைய கிருபை, இரக்கம், நீதியுள்ள நியாய தீர்ப்புகளை குறித்து நமக்கு ஓர் உறுதியை அளித்த பிறகு verse 8 begins with the fourth angel pouring out the fourth vial. 8வது வசனம் தானே 4வது தூதன் 4வது கலசத்தை கொட்டுவதிலே துவங்குகிறது. And this brings about scorching heat from the sun, where men are scorched as if with fire. இந்த இடத்தில் தானே அக்கினி கொட்டியதை போல பயங்கரமான தீ மக்களை அங்கே தகிக்கிறது. They blaspheme God rather than repenting and turning to God. அவர்கள் தேவன் பக்கமாக திரும்புவதற்கு பதிலாக தேவனை அங்கே தூஷிக்கிறார்கள். And they blaspheme the name of God. தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள். Then the fifth angel pours out the vial upon the seat of the Antichrist. அதன் பிறகு 5ஆம் தூதன் தானே அந்தி கிறிஸ்துவினுடைய சிங்காசனத்தின் மீது கலசத்தை ஊற்றுகிறான். And darkness comes upon the entire kingdom of Antichrist. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் முழுவதுமாக கார் இருள் மூடுகிறது. They got sores. அவர்களுக்கு கொடிய புண் வந்தது. Water is turned into blood. தண்ணீர் இரத்தமாக மாறியது. Scorching heat on the one side. ஒரு பக்கத்தில் பார்த்தால் பயங்கரமான அனல். On the other side there is darkness. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் கார் இருள். The sun is giving more heat but less light. சூரியன் அதிகமான உஷ்ணத்தை கொடுக்கிறது, ஆனால் குறைவான வெளிச்சத்தை கொடுக்கிறது. Terrible judgment of God. தேவனுடைய பயங்கரமான நியாய At least தீர்ப்பு. by now they should awake and think about the God who made the heaven and earth. இப்பொழுதாவது அவர்கள் உஷாராக இருக்க வேண்டும், வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதரை அறிந்திருக்க But they வேண்டும். still will not repent. They continue to blaspheme God. ஆனால் இன்னும் மனம் திரும்பவில்லை, தொடர்ந்து தேவனை தூஷித்தார்கள். Verse 11 says, and they blasphemed God of heaven because of their pains of the sores and repented not of their deeds. 11ஆம் வசனம் சொல்கிறது, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. Now we go to the sixth angel. இப்பொழுது 6ஆம் தூதனுக்கு செல்லுவோம். Now we finished with the first five. முதல் 5 தூதர்களை முடித்து Now விட்டோம். let us look at this fifth and sixth vial being emptied upon the earth. பூமியின் மீது ஊற்றப்படுகிற ஆறாவது 7வது கலசத்தை குறித்து நாம் இன்றைக்கு Verse பார்ப்போம். 12 onwards. 12 And the முதல் sixth angel poured out of his vial upon the earth, upon the great river Euphrates, and the water thereof was dried up, and the way of the kings of the east, that the way of the kings of the east might be prepared. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது
சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. And I saw 3 unclean spirits like frogs come out of the mouth of the dragon and out of the mouth of the beast and out of the mouth of the false prophet. அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன். For they are the spirits of devils working miracles which go forth unto the kings of the earth and of the whole world to gather them to the battle of that great day of God Almighty. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. Here it is talking about the 6th angel emptying the 6th bowl of God's wrath upon the great river Euphrates. இந்த இடத்திலே பார்க்கிறோம், தேவனுடைய 6வது தூதன் 6வது கலசத்தை ஐபிராத்து என்னும் நதியின் மீது கொட்டுகிறான். And the river is dried up. அந்த நதி வற்றி போகிறது. Now this is a literal happening that it's talking about, not a figurative thing. இது ஏதோ நிழலாட்டமாக சொல்லப்படாமல், ஒரு ஓமையாக சொல்லப்படாமல், எழுத்தின்படியாகவே நடக்கிற ஒரு சம்பவத்தை Here காட்டுகிறது. we see the final preparation of the battles of Armageddon. இந்த இடத்திலே பார்க்கிறோம் கடைசி யுத்தமாகிய அர்மகதோன் யுத்தத்திற்கான கடைசி ஆயத்தம். The drying up of this great river Euphrates is necessary for the armies of the east to come and cross over. கிழக்கத்திய ராணுவம் வந்து கடப்பதற்கு இந்த ஐபிராத்து நதியாகப்பட்டது வறண்டு போக வேண்டியது அவசியமாகிறது. It was on the river Euphrates that civilization began. இந்த ஐபிராத்து நதி அண்டையில் தான் இந்த நாகரிகமே உருவாயிற்று. And it is at the river of Euphrates that civilization is going to come to an end. இந்த ஐபிராத்து நதிக்கரையில் தான் இப்பொழுது அந்த நாகரிகமும் முடிவடையவும் போகிறது. The river Euphrates marks what we call the dividing line between the east and the west. இந்த ஐபிராத்து நதிதான் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே பிரிவின் கோடாக நிற்கிறது. According to Genesis chapter 15 verse 18, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி the river Euphrates forms the border, the eastern border of the promised land that God promised to Abraham and his descendants. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே தேசம், அந்த தேசத்தின் கிழக்கு பகுதியின் எல்லையாக இது விளங்குகிறது. It is up to the river Euphrates. ஐபிராத்து நதி மட்டும். It is the eastern border of the land of promise God has given to Abraham. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த தேசத்தின் கிழக்கு கரையோரம் அதுதான். It is 1800 miles long. அது ஏறக்குறைய 1800 மைல் நீளம் கொண்டது. Half of it is navigable. அது அதிலே பாதி கப்பல் போக்குவரத்துக்கு உபயோகப்படக்கூடியது. It is wide and deep and therefore it's difficult to cross. அது மிகவும் அகலமானது, ஆழமானது, ஆகவே கடப்பது என்பது அரிதானது. That is why God says that this river will dry up as the 6th bowl of God's wrath is poured out. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், 6வது கலசம் ஊற்றப்படுகிற வேளையிலே இந்த நதி வற்றி போகும். Because the armies of the east will have to come and invade the west. காரணம் கிழக்கிலே இருக்கக்கூடிய ராணுவமாகப்பட்டது மேற்கிலே படையெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதன் வழியாகத்தான் செல்ல வேண்டும். They will come for an invasion because they will refuse to accept this leader. The east will refuse to accept this great king from the west. மேற்கிலிருந்து தோன்றினான மிகப்பெரிய ஒரு மனிதன், அவனை கிழக்கிலே இருக்கக்கூடிய அவர்கள் எதிர்ப்பார்கள், ஆகவே அவர்கள் மீது போரிடுவார்கள். Verse 13 to 16 gives a further description of the preparation for the battle of Armageddon. 13 முதல் 16 வரைக்குமாக அர்மகதோன் யுத்தத்திற்கான ஆயத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about 3 unclean spirits like frogs come out of the mouth of the dragon, the beast and the false prophet. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்தாவிகள் புறப்பட்டு வந்தன. They are used to bring the hordes of the earth from the east to battle in that place. அவர்கள் தானே இந்த இடத்துல யுத்தத்தை செய்யும்படியாக கிழக்கில் இருந்து எல்லோரையும் இவர்கள் கொண்டு வந்து இங்கே சேர்ப்பார்கள். Satan will attempt to bring a final blow upon the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மீது கடைசியாக ஒரு தாக்கை தாக்கலாம் என்று பிசாசு முயற்சி He will want to just simply wipe out the entire nation of Israel. இஸ்ரவேலரை வேரோடு அழிக்கும்படியாக கடைசி முயற்சி It எடுப்பார். will look like the end of Israel. எப்படி தென்படும்? இஸ்ரவேலுக்கு முடிவு வந்து விட்டதை போல It will look like a great battle in which the nations of the earth are gathered against God's people.
தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி விட்டதை போல It தெரியும். will look like a real blow. உண்மையான மரணடியை போல தெரியும். But in the end, it will end up to be the blow to not Israel, but to the devil himself. கடைசியிலே பார்த்தால் இஸ்ரவேலருக்கு இது மரணடியாக இருக்காது, பிசாசுக்கு தான் மரணடியாக It will be இருக்கும். a blow to the Antichrist, who is devil's chief agent. பிசாசுடைய முக்கியமான ஏஜென்ட்டாக விளங்கக்கூடிய அந்த கிறிஸ்துவுக்கு இது ஒரு மரணடியாக இருக்கும். Because when it comes down to that kind of a battle, காரணம் இவ்விதமான யுத்தம் என்று ஒன்று வருகிற வேளையிலே, when it comes down to all the nations of the earth gathering against the people of Israel, பூமியில் உள்ள மக்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரருக்காக கூடி வருகிற அந்த நிலைமை வரும்பொழுது, against the people of God, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக வரும்போது, that is when the coming of the Lord Jesus Christ is going to happen. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையே இருக்கும். The second coming is going to take place at that point. ஏன் இயேசுவின் இரண்டாம் வருகை அந்த நேரத்தில் தான் நடக்கும். Because the Lord Jesus himself will now have to come and intervene. காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது வர வேண்டும், தலையை இட வேண்டும். Zechariah chapter 14 verse 1 to 3 talks about that. சகரியா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குமாக இதை குறித்து சொல்கிறது. Zechariah 14 1 to 3. சகரியா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3. Behold, the day of the Lord cometh, and thy spoil shall be divided in the midst of thee. இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும். For I will gather all nations against Jerusalem to battle, and the city shall be shaken, and the houses rifled, and the women ravished, and half of the city shall go forth into captivity, and the residue of the people shall not be cut off from the city. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. Then shall the Lord go forth and fight against these nations as when he fought in the day of the battle. கர்த்தர் புறப்பட்ட யுத்த நாளிலே போராடுகிறது போல அந்த ஜாதிகளோடே போராடுவார். And verse 4. And his feet shall stand in that day upon the Mount of Olives, which is before Jerusalem on the east, and the Mount of Olives shall cleave in the midst thereof towards the east and towards the west, and there shall be a very great valley, and half of the mountain shall remove toward the north, and half of it toward the south. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். Satan will use the Antichrist to gather the nations. பிசாசு தானே மக்களை கூட்டும்படியாக அந்தி கிறிஸ்துவை உபயோகப்படுத்திக் The கொள்வார். devil will think that it is his great scheme that he has gathered people together to battle. பிசாசு நினைத்துக் கொள்வான், மக்களை ஒன்று கூட்டுகிற மிகப்பெரிய திட்டத்தை நான் தீர்த்தி விட்டேன், He thinks that he's going to succeed. வெற்றி பெறுவேன் என்று அவன் எண்ணுகிறான். But as usual, this is God's doing. ஆனால் வழக்கத்தை போல இது ஆண்டவர் செய்கிற ஒரு செயல். Because Zechariah prophesies and says, this is the Lord gathering the people. ஏனென்றால் சகரியா தீர்க்கதரிசனமாக என்ன சொல்கிறார், கர்த்தர் தான் இப்படி மக்களை கூட்டுகிறார். It is happening according to God's plan. தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறது. The devil doesn't realize that. பிசாசு இதை உணரவில்லை. He thinks that it is his cleverness that has done it. என்ன நினைக்கிறான் இவன், தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் இதை நான் செய்து விட்டேன். But God is gathering them so that they can go through their final defeat there. ஆனால் கடைசி தோல்வியை இவர்கள் அடையும்படியாக ஆண்டவரே இவர்களை கூட்டுகிறார். And what is going to happen there? அங்க என்ன நடக்க போகிறது? When they are gathered there, the Lord Jesus himself is personally going to return upon the earth. அவர்கள் அங்கே கூடி வரும் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே நேரடியாக பூமியிலே இறங்குவார். What is going to happen? என்ன நடக்க போகிறது? Then the Israelites are going to go through a tremendous renewal and restoration. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தானே அபாரமான ஒரு புதுப்பித்தலுக்குள்ளாகவும் மீட்பிற்குள்ளாகவும் செல்வார்கள். They are going to come to a final realization of how God has loved them, and they're going to realize the love of Jesus Christ. தேவன் எப்படி தங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் கடைசியிலே இவர்கள் உணர்வார்கள். They're going to realize their fault, their crime of crucifying this Christ
that was actually for them. தங்களுக்கு சாதகமாக வந்த இந்த கிறிஸ்துவை தாங்கள் சிலுவையில் அறைந்ததை குறித்து அப்பொழுது The மனஸ்தாபப்படுவார்கள். one whom they crucified is the one that is going to come and intervene and save them from great disaster. எவரை இவர்கள் சிலுவையில் அறைந்தார்களோ அவர்தான் இறங்க போகிறார், இவர்களுக்காக யுத்தத்தை செய்ய போகிறார். And it's going to be a day of great revelation for the people of Israel. இஸ்ரவேல் புத்திரருக்கு மிகப்பெரிய வெளிப்பாட்டு நாளாக அது இருக்கும். When Paul said all Israel shall be saved, எல்லா இஸ்ரவேலும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லும் பொழுது he was talking about this time. இந்த நேரத்தை தான் அவர் குறிப்பிடுகிறார். By this time the Israelites that do not want to believe would have been purged out. இந்த விசுவாசியாத இஸ்ரவேல் புத்திரதானே இதற்குள்ளாக சங்காரமாகி இருப்பார்கள். By the judgment of God they would have been finished. தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே அவருடைய கதை முடிந்திருக்கும். But now those who believe will be there. ஆனால் இப்பொழுது விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் இருப்பார்கள். Look at the restoration that takes place. அவர்களுக்கு வருகிற அந்த சீர்பொருந்துதலை மீட்பை பாருங்கள். Zechariah chapter 13 verse 6. சகரியா 13:6. What will the Israelites say? இஸ்ரவேல் புத்திரர் என்ன சொல்லுவார்கள்? One shall say unto him, what are these wounds in thy hands? Then he shall answer, those with which I was wounded in the house of my friends. அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதனால் உண்டானவைகள் என்பார். They are going to look at the wounds of Jesus that day. அந்நாளிலே இயேசுவின் வடுக்களை இவர்கள் They're பார்ப்பார்கள். going to ask him, what is it? What is the problem? இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆயிற்று என்று கேட்பார்கள். And Jesus is going to tell them, my friends, the people that I came for, through them this happened to me. இயேசு என்ன பதில் சொல்வார்? என் நண்பர்கள் எவர்களுக்காக நான் வந்தேனோ அவர்கள் மூலமாக இந்த வடுக்கள் வந்தன. Chapter 12 of Zechariah verse 10 gives us a further revelation of what will happen. என்ன நடக்கும் என்பதை குறித்து சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மேலும் சில வெளிப்பாடுகளை சொல்கிறது. I will pour upon the house of David and upon the inhabitants of Jerusalem the spirit of grace and of supplications. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். And they shall look upon me whom they have pierced, and they shall mourn for him as one mourneth for his only son, and shall be in bitterness for him as one that is in bitterness for his firstborn. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். When Jesus comes to intervene, இயேசு தலையிட வரும் வேளையில் then they will see his wounds. அப்பொழுது அவர்கள் அவருடைய வடுக்களை Then they will காண்பார்கள். realize their crime. தங்கள் குற்றத்தை உணர்வார்கள். Then they will see what they have done. என்ன செய்தோம் என்பதை They will உணர்வார்கள். mourn for him as one mourns for his own child. தன்னுடைய ஒரே பேரானவனுக்கு துக்கிக்கிறதை போல இவர்கள் அவருக்காக When துக்கிப்பார்கள். Jesus comes to fight against the enemies of God's people, the nations of the earth, தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிரிகளுக்கு விரோதமாக சண்டையிட இயேசு கிறிஸ்து வரும் வேளையிலே, then shall that wonderful Psalm 2 will be fulfilled. அப்பொழுது அருமையான சங்கீதம் 2 இருக்கிறதே, அது நிறைவேறும். Psalm 2 has been quoted many times. சங்கீதம் 2ஆகப்பட்டது பல முறை மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கிறது. Even New Testament writers quote it. புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் இது மேற்கோளாக The காட்டியிருக்கிறார்கள். ultimate fulfillment of Psalm 2 is in the second coming of the Lord Jesus Christ. சங்கீதம் 2 கடைசியிலே எப்பொழுது நிறைவேற போகிறது? இயேசுவின் இரண்டாம் வருகையில் தான். Let us read it. அதை வாசிப்போம். Why do the heathen rage and the people imagine a vain thing? ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. This is talking about the nations gathering to fight. சண்டையிடுவதற்காக ஜாதிகள் கூடுகிறதே, அதை குறித்து The சொல்கிறது. kings of the earth set themselves and the rulers take counsel together against the Lord and his anointed, saying, let us break their bands asunder and cast away their cords from us. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்கிறார்கள். He that sitteth in the heavens shall laugh, the Lord shall have them in derision. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். Then shall he speak unto them in his wrath and vex them in his sore displeasure. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். Yet have I set my king upon my holy hill of Zion.
நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் I என்றார். will declare the decree. The Lord hath said unto me, Thou art my son, this day I have begotten thee. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். Ask of me, and I shall give thee the heathen for thine inheritance, and the uttermost parts of the earth for thy possession. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். Jesus is coming to claim the earth once again. திரும்பவுமாக பூமியை சொந்தம் பாராட்ட இயேசு வருகிறார். One day his feet will stand upon this earth, and he will be claiming this earth because it belongs to him. நாள் ஒன்று வருகிறது, இயேசு தம்முடைய பாதங்களை பூமியின் மீது வைப்பார், தமக்கு சொந்தமான பூமியை திரும்பவுமாக தன் பக்கமாக ஈர்ப்பார். Thou shalt break them with a rod of iron, and shalt dash them in pieces like a potter's vessel. இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். Be wise now therefore, O ye kings, be instructed, ye judges of the earth. இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். Serve the Lord with fear and rejoice with trembling. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். Kiss the Son, lest he be angry and he perish from the way when his wrath is kindled but a little. Blessed are all they that put their trust in him. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். I like that. மிகவும் பிடித்திருக்கிறது. After telling about all that Jesus is going to do and coming to the earth to take possession of the earth, பூமியிலே இறங்கி வந்து தமக்கு சொந்தமானதை இயேசுவான் எடுத்துக்கொள்ள போகிறார் போன்ற காரியங்களை சொல்லி முடித்த பிறகு it says, Blessed are they that trust in him. அவரை அண்டிக் கொள்ளுகிறவ யாவரும் பாக்கியவான்கள் என்று முடிக்கிறது. Anytime the blessing is upon those who trust in the Lord. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் மீது ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லும் வேளையிலே, every time people trust in him, மக்கள் அவர் மீது விசுவாசம் கொள்ளுகிற வேளையில் எல்லாம் they are blessed. அவர்கள் We are ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். now blessed. இப்பொழுது நாம் People who ஆசீர்வதிக்கப்படுகிறோம். live during the tribulation, if they put their trust in Jesus, they'll be blessed. உபத்திரவ காலத்திலே வாழும் மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்கள் If ஆசீர்வதிக்கப்படுவார்கள். they turn to God, they will be blessed. தேவன் பக்கமாக திரும்பினால் அவர்களுக்கு Now ஆசீர்வாதம். let's go back to Revelation chapter 16. வெளிப்படுத்தல் 16க்கு திரும்பமாக Verse செல்வோம். 15. 15 Behold, I come as a thief. Blessed is he that watcheth and keepeth his garments, lest he walk naked and they see his shame. ஏதோ திருடனைப் போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். And he gathered them together into a place called in the Hebrew tongue Armageddon. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். Now this is talking about how God will gather for the last showdown all the peoples of the earth. பூமியில் உள்ள சகல மக்களுக்கும் கடைசியாக ஆண்டவர் காட்டுவதற்காக கூட்டப்படுகிற ஓரிடம் இது. Now chapter 16 verse 17. இப்பொழுது 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். This talks about the final bowl of God's wrath being poured out. தேவனுடைய கடைசி கலசம் நியாயத்தீர்ப்பு கொட்டப்படுகிற ஒரு வசனம் இது. Verse 17. 17. The seventh angel poured out his vial into the air, and there came a great voice out of the temple of heaven from the throne, saying, It is done. ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. Let me say something here. இந்த இடத்துல ஒன்றை சொல்லட்டும். This bowl of God's wrath, the last bowl of God's wrath, is poured out upon the air, the atmosphere, so to speak. இந்த தேவனுடைய கடைசி நியாயத்தீர்ப்பு கடைசி கலசமாகப்பட்டது ஆகாயத்திலே வான மண்டலத்திலே அது கொட்டப்படுகிறது. The atmosphere above us is the realm in which the devil operates. இங்கே நமக்கு மேலே இருக்கிறது ஆகாயம் என்று சொல்லப்படுகிறது. அங்கேதான் பிசாசு என்பவன் வாழ்கிறான். He is called the prince of the power of the air. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகாயத்து அதிகார பிரபு என்றவன் அழைக்கப்படுகிறான். So the final bowl of God's wrath is poured into the realm in which the devil and his demonic powers operate. ஆகவே தேவனுடைய கடைசி கலச நியாயத்தீர்ப்பாகப்பட்டது பிசாசானுடைய ஆட்கள் எங்கே வாழ்கிறார்களோ ஆகாயம் அங்கே கொட்டப்படுகிறது. It is poured into his habitation. அவன் வசிக்கிற அந்த இடத்திலே கொட்டப்படுகிறது. And it is
poured as God's final judgment on him. தேவன் அவன் மீது கொடுக்கும் கடைசி நியாய தீர்ப்பாக And கொட்டப்படுகிறது. when the bowl is poured out, a great voice comes out of the temple, out of the throne. இப்படி கலசம் கொட்டப்படும் வேளையிலே சிங்காசனத்திலிருந்து மிகப்பெரிய சத்தம் ஒன்று கேட்கிறது. This can be the voice of the Lord Jesus Christ and him only. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமாக மாத்திரம் தான் இருக்க முடியும். Because we studied earlier that in the last set of judgment, the Lord Jesus Christ himself is giving the orders. காரணம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால் கடைசி பிரிவு நியாய தீர்ப்புகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நேரடியாகவே கட்டளை கொடுப்பார். Before in the seal judgments and in the trumpet judgments, the angel was saying to open the seal or blow the trumpet, and then these things happened. இந்த முத்திரை நியாய தீர்ப்புகளிலும் எக்கால நியாய தீர்ப்புகளிலும் பார்த்தால் தேவதூதன் சொல்லுவார், முத்திரை திறவுங்கள், எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொல்லி தேவதூதன் கட்டளையிட அவைகள் நடந்தது. This is now directly by the Lord Jesus Christ. இந்த காரியம் தானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நேரடியாக He is சொல்லப்படுகிறது. directly in command. நேரடியாக தன்னுடைய கைக்குள்ளாக வைத்திருக்கிறார். That judgment also comes directly from God. It is not through man or it is not through the devil. இந்த நியாய தீர்ப்புகள் கூட தேவனிடத்தில் நேரடியாக வருகிறது. தூதர் மூலமாக அல்லது மனிதர் மூலமாக வரவில்லை. The voice of the Lord Jesus Christ is saying something. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தம் ஒன்றை சொல்லுகிறது. It is saying it is done. ஆயிற்று என்று சொல்லுகிறது. Now you remember on the cross Jesus said it is finished. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், சிலுவையிலே இயேசு தொங்கும் பொழுது முடிந்தது என்று சொன்னார். That was a wonderful statement. அது அருமையான ஒரு அறிக்கை. What was finished? எது முடிந்தது? He was meaning that all that man can do to earn his salvation has come to an end. Now the work of salvation is over. மனிதன் தன்னுடைய ரட்சிப்பிற்காக செய்ய வேண்டிய அனைத்தும் முடிந்து விட்டது, ரட்சிப்பின் பணி முடிந்தது என்று சொல்லி அவர் The சொன்னார். work of atonement is over. பாவ பரிகாரம் அங்கே முடிந்து The விட்டது. work of redemption is over. மீட்பின் பணி முடிந்து விட்டது. It is over in such a way that man does not have to do anything anymore. மனிதன் இனிமேல் எதையும் செய்யக்கூடாத அளவிற்கு அனைத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். It is finished and man has nothing else to do about his redemption. அது முடிந்து விட்டது. தன்னுடைய மீட்பை குறித்து மனிதன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. All he has to do is trust and obey. அவன் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும், கீழ்ப்படிய It is வேண்டும். finished. முடிந்தது. It is finished. முடிந்தது. My own righteousness is not needed. என்னுடைய சுய நீதி இனிமேல் தேவையில்லை. My rituals and ceremonies are not needed. என்னுடைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இனி My தேவையில்லை. goodness is not necessary. என்னுடைய நன்மைகள் இனி தேவையில்லை. The work of redemption is over. மீட்பின் பணி முடிந்தது. Man doesn't have to do anything else. மனிதன் எதையும் செய்ய வேண்டிய அவசியம் He இல்லை. just has to come and believe and he can get salvation. வர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். But here Jesus says it is done. ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறார்? ஆயிற்று. What is done? என்ன ஆயிற்று? Now this is a different kind of work that is done. இப்போது இங்கே முடிந்தது, வேற ஒரு காரியம் இங்கே முடிந்தது. It is done means that God is bringing to an end the evil and the evil one. ஆயிற்று என்று சொன்னால் இந்த இடத்தில் என்ன அர்த்தமாகிறது? ஆண்டவர் தீமைக்கும் தீயவனுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். The beginning of the devil's end. பிசாசுடைய முடிவின் துவக்கம் இது. Jesus is saying it is done. இயேசு சொல்லுகிறார் ஆயிற்று. All through the centuries, people have been questioning the problem of evil. பல நூற்றாண்டுகளாக மக்கள் ஏன் தீமை உலகத்தில் இருக்கிறது என்கிற கேள்வியை கேட்டு வந்தார்கள். Why has God put up with evil? ஆண்டவர் ஏன் தீமையை சகித்துக் கொள்ள Why வேண்டும்? has he allowed pain? ஏன் வேதனை ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும்? Why would he allow the devil to do all he wants? ஏன் பிசாசு தனக்கு இஷ்டம் போல செய்வதற்கு ஆண்டவர் அனுமதி அளிக்க வேண்டும்? This has been the biggest question in the minds of people. மக்களுடைய மனதில் இருந்த மிகப்பெரிய கேள்வி இதுதான். Why God puts up with evil? ஏன் ஆண்டவர் தீமையை சகித்துக் கொள்கிறார்? I tell you my friend, God has appointed a time for the evil to end. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, தேவன் தாமே தீமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். Evil came through the evil one. தீமை தீயவன் மூலமாக வந்தது. It came through the devil. பிசாசின் மூலமாக வந்தது. Theologians and philosophers talk about the origin of evil. இந்த இறைய வல்லுனர்களும் தத்துவ ஞானிகளும் தீமை எப்படி உருவானது என்பதை குறித்து They பேசுகிறார்கள். talk about and debate about
where it could have originated. அதை பற்றி பேசுகிறார்கள், வாதிக்கிறார்கள். எங்கே இருந்து ஆரம்பித்திருக்க முடியும் என்று Where did யோசிக்கிறார்கள். evil come from? தீமை எங்கே இருந்து Who வந்தது? created evil? இதை படைத்தது யார்? But the Bible is very plain. வேதம் தெளிவாக You சொல்கிறது. don't have to go through so much debate. The Bible says that the devil, the evil one, is the cause behind the evil. இதற்காக வாதமிட வேண்டிய அவசியம் இல்லையே. வேதம் தெளிவாக சொல்லுகிறதே, இந்த தீமைக்கு காரணனே இந்த தீயவனாகிய பிசாசுதான். Most people do not come to that conclusion that easily because they don't believe in a Satan, first of all. பலர் இந்த முடிவுக்கு வர முடியவில்லை. ஏன்? பிசாசு ஒருவன் இருக்கிறான் என்பதை இவர்கள் நம்பவில்லை. They don't think there is a Satan. பிசாசு இருப்பதாக அவர்கள் நினைக்கவே இல்லை. They think Satan is only in the minds of people. என்னடா பிசாசு என்று சொன்னா மனசுல தாங்க பிசாசு. Some people think there is devil in the tree. பலர் நினைக்கிறாங்க பிசாசு மரத்துல இருக்கிறான். He is in the dark room. இருட்டுல இருக்கிறான். He is in the corners. மூலையில இருக்கிறான். He is behind me. பின்னால He இருக்கிறான். is on my head. தலையில இருக்கிறான். He is on my side. பக்கத்துல இருக்கிறான். They say this is all primitive belief that people believe in the devil. என்ன நினைக்கிறாங்க? பழங்காலத்திலே மக்கள் பிசாசை குறித்து எண்ணிய ஓர் எண்ணம் They say, இது. oh, there is no such person as the devil. பிசாசு என்று ஒரு நபர் கிடையவே And கிடையாது. then they start talking about evil and where it came from. அதன் பிறகு தீமையை குறித்தும் அது எங்கே இருந்து வந்தது என்று பேச If ஆரம்பித்தார்கள். you get rid of the person called Satan, பிசாசு என்கிற ஒரு மனிதனை நபரை நாம் அழித்து விடுவோமே if என்றால், we say there is no Satan, பிசாசு இல்லை என்று நாம் சொல்லுவோமே என்றால், then the question of where evil came from will become a problem that you cannot solve. தீமை எங்கே இருந்து வந்தது என்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. Then you become a philosopher. அப்புறம் நீங்க தத்துவஞானியாக மாறுவீர்கள். What is a philosopher? தத்துவஞானி என்றால் யார்? He talks and talks and talks and never comes to a conclusion. வாய்க்கிழிய பேசுவார் பேசுவார் பேசுவார், ஒரு முடிவுக்கு வர He is மாட்டார். analyzing and analyzing and analyzing but never learns anything. அலசுவார் அலசுவார் அலசுவார், கடைசியிலே ஒன்றையும் அறிய மாட்டார். Because there is no way to know. காரணம் அறிய வழியே இல்லை. You've gotten rid of the devil. பிசாசை ஒழிக்க வேண்டும். That's a basic flaw in their theology. அவருடைய இறையியலில் அடிப்படையிலே ஒரு பிழை. The Bible clearly teaches about the devil. Devil. பிசாசு என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் இருக்கிறதை நீங்கள் Then the விசுவாசித்தால் answer is simple, that the evil is brought about by the evil one. பதில் சுலபமாகிவிடும். இந்த தீமையை கொண்டு வந்தவன் இந்த தீயவன் தான். When is it going to end? எப்பொழுது முடிய போகிறது? When God judges the evil one and puts an end to him, that is when the evil is going to end. தீயவனை ஆண்டவர் தண்டித்து அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வேளையிலே தீமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி God is a வைக்கப்படும். good God. ஆண்டவர் நல்லவர். The devil is a bad devil. பிசாசு தீயவன். First they got rid of the devil, முதலாவது பிசாசை ஒழிக்கணும். then they got rid of God also. பிசாசை ஒழிச்சாங்க, அடுத்தது ஆண்டவரையும் ஒழிச்சிட்டாங்க. Then they wonder where everything came from. அதன் பிறகு எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று இவர்களுக்கு ஒரு ஆச்சரியம். Then they told us that we came from monkeys and snails. கடைசியில என்ன சொல்லிட்டாங்க? நம்ம குரங்குல இருந்தோம், நத்தையில இருந்தும் வந்தோம். If you asked any further, they said, look at your face in the mirror. கடைசியில் ரொம்ப பேச என்ன சொல்லுவாங்க? உன் முகத்தை கண்ணாடியில பாரு. But I tell you something, நான் ஒன்றை சொல்கிறேன். there is no more wonderful creation as man is. மனிதனை போல அற்புதமான அதிசயமான ஒரு சிருஷ்டி இல்லவே. He is made in the image of God. தேவனுடைய சாயலிலே அவன் When you look படைக்கப்பட்டான். at man மனிதனை பார்க்கும் and பொழுது, all that is in man, மனிதனுக்குள்ள அனைத்தையும் பார்க்கும் பொழுது, you cannot deny the existence of God. தேவன் இல்லை என்று சொல்லவே முடியாது. When you look at any man, எந்த மனிதனை பார்த்தாலும் சரி, his spiritual nature, அவருடைய ஆவிக்குரிய தன்மைகள், his mental abilities, அவருடைய மன ஆற்றல்கள், his emotional capabilities, அவருடைய உணர்ச்சியின் ஆற்றல்கள், his ability to will and to do, சித்தம் கொள்ளவும் செய்யவும் அவனுக்கு இருக்கிறதே ஒரு ஆற்றல். the wonder of his body. அவருடைய சரீர அமைப்பின் When you அதிசயத்தை look at that, அதை காணும் வேளையில் you cannot say he just happened upon the earth. அது பூமியிலே எப்படியோ வந்து விட்டது என்று சொல்ல முடியாது. No. இல்லை. That's like me saying that I walked through the woods and found this beautiful watch. எப்படி இருக்கிறது? காட்டு வழியா போன ஒரு வாட்ச் எனக்கு கிடைச்சது என்று சொல்வதை போல. And I'm trying to account for how this watch came into being. இந்த வாட்ச் எப்படி வந்திருக்க முடியும் என்று நான் அலசி பார்க்கிறேன் என்று சொல்வதை So போல. I'm like one of those philosophers. அந்த தத்துவஞானியை போல நான் I found this watch in the woods. காட்டிலே இந்த வாட்சை கண்டுபிடித்தேன். And someone asked me, how did this watch come into being? ஒரு என்னை பார்த்து கேட்கிறார், எப்படிங்க இந்த வாட்ச் வந்தது? I said, these were all dirt before. இதெல்லாம் இதுக்கு முன்னால தூசியா இருந்தது. Somewhere all
scattered abroad. எங்க தூசியா இருந்தது. And these were all little things that were disconnected. எங்க ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லாம சின்னதா அங்கங்க இருந்தது. Totally unrelated. ஒன்றுக்கு சம்பந்தமே கிடையாது. Somehow, எப்படியோ in the course of nature and changes, காலத்தின் ஓட்டத்திலே இயற்கையின் மாற்றத்திலே it came together ஒன்று சேர்ந்து விட்டது and built itself into a nice watch. ஒரு அருமையான வாட்சாக தானாகவே உருவெடுத்துக் If I கொண்டது. gave that explanation to you, you'll think that I am the biggest fool in this town. என்ன நினைத்துக் கொள்வீர்கள்? இப்படி நான் சொன்னால் இந்த பட்டணத்தில் இவரை போல முட்டாள் இல்லை என்றுதான் நீங்கள் Because நினைப்பீர்கள். you're smart. நீங்க புத்திசாலிகள். This is like telling a kid that I found this watch and it just came together and it just happened to be. எப்படி குழந்தைக்கு கதையை சொல்வதை போல இருக்கிறது. காட்டுக்கு போன வாட்ச் கிடந்தது ஒன்றுமில்லாம சேர்ந்து சொல்வதை போல By இருக்கிறது. chance it came together. தற்செயலா ஒன்றாக சேர்ந்து விட்டது. You won't believe me. நம்ப மாட்டீர்கள். You know what your answer will be? உங்கள் பதில் என்னவாக தெரியுமா You இருக்கும்? will say, என்ன சொல்வீர்கள்? this watch is running wonderful, இந்த வாட்ச் அருமையா ஓடுது, keeps time, கரெக்டா நேரத்தை காட்டுது, it's got all various parts, எத்தனையோ புள்ளிகள் இருக்கிறது, functioning intricately, அருமை துல்லியமாக அது செயல்படுகிறது, working together beautifully. ஒன்றாக சேர்ந்து செயல்படுகிறது அழகாக. As beautiful as this watch is, இந்த வாட்ச் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, and as wonderful and as intelligent as this watch is, இந்த வாட்ச் எவ்வளவு அதிசயமானதாக புத்திசாலிதனமாக இருக்கிறதோ, you know there is someone who's more intelligent, more beautiful and much greater than this watch. என்ன அறிந்து கொள்வீர்கள்? இந்த வாட்சை காட்டிலும் அதிசயமானவர், புத்திசாலியானவர், அழகானவர் ஒருவர் நிச்சயம் இருக்க வேண்டும். And he must have made this watch. அவர்தான் இதை செய்திருக்க The வேண்டும். maker is greater than the product. இதை செய்தவர் இந்த செய்த பொருளை காட்டிலும் பெரியவராக இருக்க வேண்டும். So to say that there is no God is an absolute nonsense. ஆகவே இறைவன் இல்லை என்று சொல்வது படுமுட்டாள்தனம். The Bible states it plainly that he who says there is no God is a fool. வேத புத்தகம் தெளிவாக சொல்லுகிறது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லுகிறான். You cannot say it more plainer than that. அதை காட்டிலும் தெளிவா சொல்லவே முடியாது. Evil is going to come to an end. தீமைக்கு ஓர் முற்றுப்புள்ளி. That is what Jesus is saying. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். It is done. ஆயிற்று. God's hand is stretched out now இப்போது ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு to இருக்கிறது. bring an end to the evil one. தீயவனுக்கு ஓர் முற்றுப்புள்ளியை வைக்க. He is going to be bound. அவன் கட்டப்பட He is போகிறான். going to be put away. அவன் தள்ளப்பட He is going போகிறான். to be judged. நியாயம் தீர்க்கப்பட போகிறான். Jesus is going to reign. இயேசு ஆளுகை செய்ய Verse போகிறார். 18. 18 There were voices and thunders and lightnings, and there was a great earthquake, such as was not since men were upon the earth. So mighty an earthquake and so great. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை. God is judging the earth now. இப்பொழுது தேவன் பூமியை நியாயம் தீர்க்கிறார். Thunders, lightnings and earthquakes were all associated with God's judgment even before. இதற்கு முன்பாக வேதத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இதற்கு முன்பாக நியாயம் தீர்த்த வேளையிலே சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல்கள் போன்றவைகள் ஏற்கனவே ஏற்பட்டு The இருக்கிறது. time has come that no one that has rejected Christ can run away from judgment. கிறிஸ்துவை தள்ளிவிட்ட எவருமே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிவிடாத ஒரு நேரம் வந்து விட்டது. Jesus will come. இயேசு வருவார். And everyone will have to account for what they have done. ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த அனைத்திற்கும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். They cannot escape. தப்ப முடியாது. That is why the author of the book of Hebrews says, ஆகவேதான் எபிரேயர் 27 ஆசிரியர் சொல்லுகிறார், how shall we escape if we neglect so great a salvation? இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் அலட்சியம் பண்ணினால் எப்படி வரும் நியாய தீர்ப்புக்கு தப்புவோம்? Great salvation is offered to us. மிக பெரிய ரட்சிப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. If we neglect it, அதை நாம் அலட்சியம் பண்ணினால், if we reject it, அதை தள்ளிவிட்டால், then great judgment is going to come. மிக பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. Now, how many times the word great is mentioned from verse 18 on to the last verse? 18ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரைக்குமாக இந்த பெரிய என்கிற வார்த்தை எத்தனை முறை வருகிறது பாருங்கள். Verse 19. 19ஆம் And the வசனம். great city was divided into three parts, and the cities of the nations fell, and great Babylon came in remembrance before God to give unto her the cup of the wine of the fierceness of his wrath. அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன.
மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. Every island fled away, the mountains were not found. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படாமல் போயின. There fell upon men a great hail out of heaven, every stone about the weight of a talent, and men blasphemed God because of the plague of the hail, for the plague thereof was exceeding great. தாலந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. Can you imagine this? கற்பனை செய்ய முடிகிறதா? God is pouring out his final wrath. ஆண்டவர் தம்முடைய கடைசி நியாய தீர்ப்பை கொட்டுகிறார். Hailstones are falling. அங்கே கல் மழைகள் கொட்டுகிறது. And people are blaspheming God. மக்கள் இன்னும் தேவனை தூஷிக்கிறார்கள். They got sores. பெரிய புண்கள் வந்தது. And blood, water is turned into blood. தண்ணீர் ரத்தமாக மாறியது. And heat is terrible that it's scorching them. அவர்களை சுட்டெரிக்கத்தக்கதான அனல் தகிக்கிறது. There is darkness all around. எங்கு பார்த்தாலும் கார் இருள். And now hailstones are coming down. இப்பொழுது வானத்திலிருந்து கல் மழைகள் கொட்டுகிறது. It's so unbearable. தாங்க முடியவில்லை. Instead of turning to God and crying out to God and reaching out to God, they're blaspheming God. தேவன் பக்கமாக திரும்பி கதறி ஆண்டவரை ரட்சியும் என்று நீட்டுவதற்கு கரம் நீட்டுவதற்கு பதில் தேவனை தூஷிக்கிறார்கள். That is the hardness of the heart of men. மனிதனுடைய இருதயத்தின் கடினத்தன்மையும் அதுதான். The earthquakes that this verse is talking about is worldwide. இந்த வசனம் சொல்லுகிறதே பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுவதுமாக வரக்கூடிய all over the earth. பூமி முழுவதுமாக the earth will quake because of the judgment of the Lord. தேவனுடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் பூமி அங்கே பெரிய அதிர்ச்சி வரும். The great city was divided into 3 parts. The cities of the nations fell, it says. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. This is talking about the city of Babylon that will be built up during that time. அந்த வேளையிலே கட்டப்பட போகிற பாபிலோன் நகரத்தை குறித்து இது சொல்லுகிறது. We will go into detail about that in chapter 17 and 18 about the city of Babylon. 17 18 அதிகாரத்தில் தானே மகா பாபிலோனை குறித்து சற்று விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். Every island will be affected. எல்லா தீவுகளும் பாதிக்கப்படும். And mountains will not be found. பர்வதங்கள் காணப்படாமல் போகும். And the whole world will come under the influence of this great earthquake. முழு உலகமும் இந்த பூமி அதிர்ச்சியின் விளைவின் கீழாக வரும். But what will happen? ஆனால் என்ன ஆகும்? Men will blaspheme God till the end. முடிவு வரைக்கும் மக்கள் தேவனை தூஷிப்பார்கள். These are the people that commit the unpardonable sin. இவர்கள் தான் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்கிறவர்கள். Their hearts have hardened so much. அவருடைய உள்ளம் அவ்வளவு கடினப்பட்டு போய்விட்டது. They've gone beyond the point of no return. திரும்பி வராத கட்டத்துக்கு போய்விட்டார்கள். There is no repentance in them. மனம் திரும்புதல் இனிமேல் இல்லை. There is no place of repentance in them. மனம் திரும்புதலுக்கு சற்று கூட இடமே இல்லை. Even if Christ came and stood before their eyes, they will not repent. கிறிஸ்துவே வந்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக நேரடியாக நின்றாலும் மனம் திரும்ப They've மாட்டார்கள். gone beyond the point of repentance. திரும்பி வராத கட்டத்தை தாண்டி போய்விட்டார்கள். When they do that, அப்படி செய்யும் பொழுது then there is no other way but to face the judgment of God. வேறு வழியே இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்தித்தே ஆக வேண்டும். Many people are afraid that they may have committed the unpardonable sin. ஒருவேளை பலர் பயப்படுவார்கள், ஒருவேளை நான் இப்படி மன்னிக்க முடியாத பாவத்தை செய்து விட்டேனோ. It is common fear among the Christian people. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பொதுவாக காணப்படக்கூடிய ஒரு பயம் இது. Oh, I may have committed the unpardonable sin. ஒருவேளை மன்னிக்க முடியாத பாவத்தை நான் செய்திருக்கலாம். Many people's Christian life is hindered because of that. பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இதன் விளைவாக குன்றி போயிருக்கிறது. That they think that there is no way to come back to God. தேவனண்டையிலே திரும்ப வருவதற்கு வேறு வழியே இல்லை என்று Because of நினைக்கிறார்கள். some sin or something they have done, they believe that they have committed the unpardonable sin. ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள். ஆகவே என்ன நினைக்கிறார்கள்? மன்னிக்க முடியாத பாவத்தை நான் செய்து விட்டேன். I tell you, my friend, நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், as long as you have that remorse, that repentance in your heart, உள்ளத்தில் அந்த உணர்த்துதலும் மனம் திரும்புதலும் உங்களுக்குள்ள இருக்கும் as வரைக்கும், long as your heart is pricking, உள்ள உங்களை குத்துகிற வரைக்கும், as long as you know you have sinned and you want to turn to God, பாவம் செய்து விட்டேன் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற the very வரைக்கும், fact that you're pricked and you want to turn to God shows that you have not committed the unpardonable sin. அந்த குத்துதலும் தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும் என்கிற உணர்த்துதலுமே எதை காட்டுகிறது? மன்னிக்க முடியாத பாவத்தை நீங்கள் செய்யவில்லை. If you have committed the unpardonable sin, you will not have the pricking in your heart, and there will be no place for repentance, and there will be no turning around, no possibility of turning around. மன்னிக்க முடியாத குற்றத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால்
கொத்துதல் இருக்காது, உணர்த்துதல் இருக்காது. தேவன் பக்கமாக திரும்பி வரக்கூடிய ஒரு சாத்தியமும் What இருக்காது. was the unpardonable sin? மன்னிக்க முடியாத பாவம் என்றால் என்ன? They came to Jesus and said, this man casts devils out by the power of Beelzebub, the greater devil. இயேசுவிடத்தில் வந்து என்ன சொன்னார்கள்? இந்த மனிதன் பெரிய பிசாசாகிய பெயல்செபூலை கொண்டு குட்டி பிசாசுகளை துரத்துகிறான். They were saying that Jesus was casting out devils by a bigger devil. என்ன சொன்னார்கள்? இயேசு இந்த குட்டி பிசாசுகளை பெரிய பிசாசை வைத்து துரத்துகிறார். When they saw Jesus casting out இயேசு devils. பிசாசை துரத்தும்போது இப்படி சொன்னார்கள். And Jesus looked at them. இயேசு அவர்களை பார்த்து He சொன்னார், said, all kinds of sins will be forgiven, எல்லா பாவங்களும் but மன்னிக்கப்படும். not the sin that is committed against the Holy Spirit. ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக செய்யப்படுகிற பாவம் மன்னிக்கப்படாது. You know what he was talking about? எதை குறித்து சொல்கிறார் தெரியுமா? He was talking about the fact that these people are now gone so far in the religiosity and hardness of heart that they are calling the work of the Holy Spirit the work of the devil. இந்த மக்கள் தானே தங்கள் மதத்திலும் தங்களுடைய இருதய கடினத்திலும் திரும்பி வராத அளவிற்கு போய்விட்டார்கள். தேவனுடைய செயலையும் பிசாசுடைய செயல் என்று சொல்லத்தக்க அளவுக்கு வந்து விட்டார்கள். Even if God throws a stone out of heaven and it comes and hits their head to wake them up, they'll say, oh, he's the devil, he's not God, you know. ஒருவேளை ஆண்டவர் வானத்திலிருந்து ஒரு பெரிய கல்லை இவர்கள் தலையின் மீது போட்டு இவர்கள் விழித்துக் கொள்ள மாட்டார்களா என்று செய்தாலும் கூட என்ன சொல்வார்கள்? பிசாசு தான் இப்படி செய்கிறான். They will not have a place for repentance. மனம் திரும்புவதற்கு சற்று கூட இடமே இல்லை. They know what they're doing, என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும். but they reject God. ஆனாலும் தேவனை தள்ளி விடுகிறார்கள். They know it is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் செயல் என்றும் தெரியும். They know the work of Jesus was the work of God. இயேசு செய்கிற செயல் தேவனுடைய செயல் என்று இவர்களுக்கு தெரியும். But they were against him and they hated him because he was taking away their glory and prestige and he was becoming greater than them. ஆனால் அவர் தள்ளிவிட்டார்கள். ஏன்? இவர்களுக்கு வர வேண்டிய மகிமை புகழ்ச்சி எல்லாவற்றையும் இவர் எடுத்துக்கொண்டாரே. He was above them. அவர்களுக்கு மேலாக இவர் இருக்கிறாரே. So they hated him. ஆகவே இவரை They வெறுத்தார்கள். knew that he had the power of God. தேவனுடைய வல்லமை இவருக்கு இருக்கிறது என்று இவர்களுக்கு தெரியும். With better knowledge, they are now speaking against that better knowledge. இவர்களுக்கு மேன்மையான அறிவு இருக்கிறது. அதை கொண்டு மேன்மையான அறிவுக்கு விரோதமாகவே பேசுகிறார்கள். They know it is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் செயல் என்று இவர்களுக்கு தெரியும். But they are saying it is the work of the devil. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இது பிசாசுடைய செயல். They are calling white black and black white. வெள்ளையை கருப்பென்றும் கருப்பை வெள்ளை என்றும் அழைக்கிற கூட்டம். They are calling God the devil and devil God. தேவனை பிசாசு என்றும் பிசாசை தேவன் என்றும் அழைக்கிறார்கள். These people at the end times who reject Christ and blaspheme God till the end are like that. இந்த முடிவு காலத்திலே கிறிஸ்துவை விரோதித்து கிறிஸ்துவை தூஷிப்பார்களே மக்கள், அவர்கள் இப்படிதான் இருப்பார்கள். No place of repentance. மனம் திரும்புதலுக்கு இடமே இல்லை. And what happens? என்னாகும்? We will study later on how they live with that devil whom they have served and whom they have followed. எந்த பிசாசை ஆராதித்து எந்த பிசாசை பின்பற்றினார்களோ அவனோடு கூட இவர்கள் வாழ்கிறதை குறித்து பின்னாலே நாம் பார்க்க போகிறோம். Hell was actually made only for the devil and his demons. நரகம் பிசாசுக்கும் அவனுடைய சேனைக்கு தான் உண்டாக்கப்பட்டது. Not made for people. மக்களுக்கு என்று அல்ல. Somebody said, why did God make hell if he was so loving? ஒரு கேட்டார், ஆண்டவர் அவ்வளவு அன்புள்ளவராக இருந்தால் ஏன் மக்களுக்கு என்று நரகத்தை படைக்க வேண்டும்? The answer is God didn't make hell for people. பதில் என்ன? தேவன் நரகத்தை மனிதனுக்கு என்று படைக்கவில்லை. God sent Jesus for people. தேவன் இயேசுவை மனிதனுக்கு என்று அனுப்பினார். For his salvation. அவனுடைய ரட்சிப்புக்கு, for his forgiveness of அவனுடைய sin. பாவ மன்னிப்புக்கு, for his peace. அவனுடைய சமாதானத்துக்கு, to bring them to heaven. பரலோகத்துக்கு அவளை அழைத்து The devil is for hell is for the devil. நரகம் பிசாசுக்காகத்தான். But if the people are going to go behind the devil, they will go into hell also. ஆனால் மனிதர்கள் பிசாசின் பின்னாலே போனால் அவர்களும் அங்கே போக வேண்டியதுதான். Because they choose to go where the devil goes. காரணம் பிசாசு எங்கே போகிறானோ அங்கே நான் போவேன் என்று தெரிந்து What a great கொள்கிறார்கள். thing it is to have the life of Jesus Christ in us. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ளாக கொண்டிருப்பது எவ்வளவு What a அரிதான great ஒரு thing காரியம். it is to have the repentance.
மனம் திரும்புதலை கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு What a காரியம். great thing to have the knowledge of truth. சத்தியத்தின் அறிவு இருப்பது எவ்வளவு பெரிய What a காரியம் wonderful பாருங்கள். thing it is to have the Holy Spirit in our lives. பரிசுத்தாவியானவரை உள்ளத்திலே கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய காரியம் What a பாருங்கள். great thing that we don't have the hardness of heart that we see here. இங்கே காண்கிற அந்த இருதய கடினம் நமக்கு இல்லையே, எவ்வளவு பெரிய ஒரு காரியம். Let's stand up together. ஒன்றாக எழுந்து நிற்போம். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise you, Jesus. துதிக்கிறோம் இயேசுவே. Praise you, Father. Men can be very hard in their hearts. மக்கள் ஒருவேளை உள்ளத்திலே கடினப்பட்டு போகலாம். How do they become hard? எப்படி கடினப்படுகிறார்கள்? They are not like that normally. வழக்கமாக அவர்கள் அப்படி இல்லை. But they harden again and again and again and then reach a point where the truth cannot penetrate them. திரும்ப 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 கடினப்பட்டு போனபடியினாலே சத்தியமாகப்பட்டது உள்ளே ஊடுருவ முடியாதபடிக்கு கடின போய்விட்டார்கள். They come to know the truth and still harden the heart. That is why they reach the point of no repentance. சத்தியத்தை அறிந்தார்கள், அறிந்த பிறகும் உள்ளம் கடினப்பட்டது, அதனால்தான் திரும்பி வராத கட்டத்துக்கு போய்விட்டார்கள். Never allow yourself to go in that direction. அந்த திசையிலே செல்ல ஒரு பொழுதும் உங்களுக்கு நீங்கள் When you know the அனுமதிக்க truth, வேண்டாம். சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது walk in the truth that you know. உங்களுக்கு தெரிந்த சத்தியத்திலே நடவுங்கள். When you do something wrong, தவறு செய்யும் பொழுது always have the tender conscience where it pricks you and you repent and you come back to God.